இன்றைக்கி நம்ம ஒரு நேச்சுரலான ஹென்னா ஹேர் டே பார்க்க போகிறோங்க. ஹென்னா ஹேர் டே அப்ளை பண்ணால் எனக்கு ப்ரௌனாக இருக்குது, கருப்பாக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணுறாங்கங்க. பட் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் ஹென்னா வச்சு ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணுறது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இன்னுமே நிறைய பேர் கமெண்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க, பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்காம போய் பழைய வீடியோஸும் பாருங்கள். ஹென்னாவோட சில பொருட்களை நம்ம சேர்த்து ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது முடி நல்லா கருகருன்னு மாறிடுங்க. அப்படி மாறின முடிகள் ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையாகவே இருக்கும். சில பொருட்களை சேர்க்கும்போது 60 நாள் கூட உங்களுடைய வெள்ளை முடிகள் அப்படியே கருமையாகவே இருக்குங்க. இப்போது இந்த ஹென்னா ஹேர் டை என்னென்ன பொருட்களை சேர்த்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம ஹென்னா ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் செம்பருத்தி பூ ஒரு 6-7 எடுத்திருக்கேங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஹென்னா ஹேர் டேக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி பொருட்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 8 கிட்ட எடுத்திருக்கேன் செம்பருத்தி பூ. அதில் இருக்கிற பச்சை காம்பெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேங்க. முருங்கைக்கீரை முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதை இந்த ஹேர் டேயோட சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு செம்மையாக ரிசல்ட் கிடைக்குங்க. 100% மருதாணி நம்மளுடைய முடிகளை கருப்பாக மாற்றிடும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலைங்க. கருவேப்பிலையை கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். கருவேப்பிலையை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. கருவேப்பிலை நம்மளுடைய முடியில் நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும், முடியை நல்லா அடர்த்தியாக வளர வைக்கும். இந்த ஹென்னா ஹேர் டேயில் நம்ம சேர்க்கும்போது முடியை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இன்னும் கொஞ்சமே தண்ணி ஊற்றிட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை பயன்படுத்தி தான் நம்ம ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற ஜூஸ் மட்டுமே நம்மளுக்கு போதும். இந்த பேஸ்ட் இருக்குல்லையா, அதில் இருக்கிற ஜூஸ் மட்டுமே போதும். அதனால தான் கொஞ்சம் தண்ணி நிறையாவே ஊற்றி நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்க, நல்லா கருகருன்னு ஜூஸ் கிடைக்கிது பார்த்தீங்களா. இந்த ஜூஸ் போதும், நம்மளுடைய வெள்ளை முடிகள் நல்லா கருகருன்னு மாறுங்க. இதோடு சேர்த்து நம்ம மருதாணியை கலக்கி நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ரிசல்ட் 100% கிடைக்கும். நிறைய பேர் ப்ரௌன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை நம்மளுடைய முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். அதேமாதிரி இந்த ஹேர் டையை நம்ம நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுவோம், ஓகேவா. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத்து செம்மையாக கிடைக்கும். கொஞ்ச நாள்லேயே உங்களுடைய முடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கருகருன்னு மாறிடுங்க. ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா அழுத்தி அழுத்தி எடுத்துருங்க. இப்போது ஜூஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இதில் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி ஹென்னா பொடி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஹென்னா எடுத்துக்கிறேங்க. அடுத்து இதோட நம்ம நெல்லிக்காய் பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு அருமையாக ஒரு ஜூஸ் கிடச்சிச்சு. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஹேர் டையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கருகருன்னு இப்போயே இருக்குது பார்த்திங்களா. இது அப்படியே நம்ம 1 மணி நேரம் வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இன்னுமே நம்மளுக்கு நல்லா கருகருன்னு ஹேர் டை கிடைக்குங்க. பாருங்கள், கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சமே நீங்கள் பவுட்ரு சேர்த்துக்கலாம். ஹென்னா பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா, ஹென்னா பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா, நெல்லிக்காய் பொடி இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குவான்டிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் இந்த மாதிரி லிக்யூடாக வச்சே நான் அப்ளை பண்ணேன். இனிமேல் கொஞ்சம் ஹென்னா பவுடரும் நெல்லிக்காய் பவுடரும் நான் சேர்த்துட்டேன். கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் லைட்டாக சூடு பண்ணும்போது உங்களுக்கு கெட்டிப்பட்டுரும்.
ஏன் வந்து சூடு பண்ணிவிட்டு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து மருதாணி ஹேர் டை அப்ளை பண்ணால் எங்களுக்கு வந்து சளி பிடிக்குது, தலைவலி வருது, ஹேர் டையே எங்களால் அப்ளை பண்ண முடியல, இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு வந்து சளி பிடிக்கிற பிரச்சனையே இருக்காதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டவ் மேலே வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. சிம்மிலே வச்சுக்கணுங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக கொதி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஹேர் டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொதிக்கும் போதே கலர் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகுது. போதும், லைட்டாக கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து 1 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. 1 ஹவர் கழித்து நம்ம இதை பார்க்கலாம். பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா கெட்டிப்பட்டுருச்சு. பாருங்கள், கருகருன்னே மாறி இருக்கு. பாருங்க, எவ்வளோ கருகரு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் நம்ம எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ கருகருன்னு மாறி இருக்கு பாருங்கள் 1 மணி நேரத்தில். பாருங்கள், எவ்வளோ கருகருன்னு இருக்குது பாருங்கள். இப்போது இந்த ஹேர் டையை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை வந்து எந்த ஒரு ஆயிலும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸ்கேல்பில் அழுக்கு இருக்கக்கூடாது, எண்ணெய் பசை இருக்கக்கூடாது, எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துட்டு இதை வந்து நல்லா கையில் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் எடுத்துக்கிட்டாலுமே சரி, நீங்கள் நல்லா ஸ்கேல்ப்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே வந்து ஒரு கவர் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு 1 ஹவர் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஹேரை நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுமாரி ஹேரை வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஒரு சில வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாட்டேன் கவர் பண்ணுங்கன்னு. கவர் பண்ணிங்க அப்படின்னா கிராஜுவலாக உங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகும் நம்மளோட முடியல. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரை வந்து 1 ஹவர் கழித்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருகருன்னு மாறிடுங்க. இப்படி மாறின முடி வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கருப்பாகவே இருக்கும். இதை வந்து நீங்கள் செய்து பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கும் பொழுது உங்களுடைய முடிகள் வந்து நிரந்தரமாக கருமையாக மாறிடுங்க. நிறைய பேர் வந்து ஹேர் டை அப்ளை பண்ண உடனே அடுத்த நாள் மறுபடியும் தலை குளிப்பாங்க, அந்த மாதிரிலாம் செய்வாங்க, எண்ணெய் வைப்பாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி செய்யாதீங்க. ஹென்னா ஹேர் டையாக இருந்தாலும் சரி, எந்த ஹேர் டையாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடுறீங்க இல்லையா, அதுக்கப்புறம் அடுத்த 2 நாளைக்கு வந்து தலையில் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுடுங்க. 2 நாளைக்கு அப்புறமா நம்ம ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் என்ன ஹேர் ஆயில் இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஹேர் ஆயில் வந்து நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் நீங்கள் வந்து நல்லா வந்து ஸ்கேல்ப்லலாம் இந்த மாதிரி படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செய்துட்டு வாங்க. உங்களுடைய முடிகள் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். கருப்பு வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே நிலச்சி இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.